வந்திருக்கு. வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசியில பேருந்து கட்டணம் உயர்வு இந்த தீர்வு என்னதான் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசியுடைய 2026 காலி பணியிடங்கள் என்ன? 2026 நோட்டிபிகேஷன்ஸ் எப்ப வெளியிட போறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில புதிய அறிவிப்பு 2026 நோட்டிபிகேஷன் மற்றும் 28,000 வேகன்சிஸ் யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிசிசி மீண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர். பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற 850 பேருக்கு போஸ்டிங் எப்ப போட போறாங்க? டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங் எடுக்க போறாங்களா இல்ல கண்டக்டர் தனியா? எல்லாமே தனித்தனியா, டிரைவர் தனி கண்டக்டர் தனியா டிஎன்எஸ்டிசில எடுக்க போறாங்களா? இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த டிஎன்எஸ்டிசில இப்ப ஜாயின் பண்ண என்னென்ன தேவை? டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட், இது எல்லாமே இருந்தா போக்குவரத்து கழகத்துல உங்களால ஜாயின் பண்ண முடியும். மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல புதிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை உடனடியா அணுகி கண்டிப்பா அங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்றுக்கொள்ளணும். டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது எளிது மக்களே, ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக கண்டக்டர் லைசன்ஸுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற முடியும். இதெல்லாமே பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. அதுல 3000க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகள், இவி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட இந்த இவி பஸ்ஸஸ் ஸ்டார்ட் பண்றாருங்க முதல்வர் விஜய். இவி பஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா 1000 ஏசி பஸ் இதையும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. இது எல்லாமே எப்ப நமக்கு ஆக்டிங்ல வரும் அப்படின்றது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு பஸ் வாங்குறது முக்கியம் இல்ல, பஸ்ஸை ஓட்டுற டிரைவர் எடுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி நிறைய பேருந்துகள் பணிமனையில டிரைவர் கண்டக்டர் இல்லாத காரணத்தினால் நிப்பாட்டி இருக்கு. இதுவும் வேதனைக்குரியதுங்க. கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ண இதெல்லாம் பண்ணியே ஆகணுங்க. 2025 நடைபெற்ற டிசிசி நியமனத்துல நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த நியமனத்தை முழுமையா ரத்து செய்துட்டு ஒரு திறம்பட மீண்டும் ஒரு நியமனத்தை முதல்வர் விஜய் நடத்துவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்துடைய விதி மீறி இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு அபராதம் மற்றும் லைசன்ஸை கட் பண்றோம். என்ன விதி மீறி போக்குவரத்து கழகத்துல தனியார் பேருந்துகள் இயங்கின அப்படின்றதுதான். இப்ப எல்லாமே பேருந்துகள் பாத்தீங்கன்னா ஹாரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஹாரன் போட்டு ரொம்ப 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 ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி பயணிகள் சரி, சாலையில பயணிப்போரும் சரி, இந்த மாதிரி தனியார் பேருந்துகள் ஹேர் ஹாரனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்டிஓ பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஹேர் ஹாரன் யூஸ் பண்றது சட்டவிரோதமானது. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியா ரத்து செய்யணும் மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, தனியார் பேருந்துகள் கட்டண உயர்வு 19 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வை அமல்படுத்தி இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அதை உடனடியா திரும்ப பெற்று பழைய அரசு நிர்ணயித்த கட்டணத்தையே பெறணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பல போயிட்டு இருக்குங்க. நீங்க இந்த போக்குவரத்து கழகத்துல இந்த விதிகளை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.